வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூ உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் ஒரு 6 இன்ச் இருக்குன்னா அதில் பாதி வந்து நெக்கு, சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் நெக் லென்த்து ஒரு 9 இன்ச் வைக்கிறோம். அதே மாதிரி மேலே வந்து 3 இன்ச் வச்சுருக்குமா, அதே மாதிரி கீழே 3 இன்ச் சேம் அதே வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. ஓகே, அடுத்து நமக்கு டிசைன் தேவைப்படுற ஷேப். சரிங்களா? இது வந்து உள்ளே வர ஷேப். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மேலே வந்து நான் 3 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா உடம்பாக்குறவங்களுக்கு ஒரு 38, 40, 42 உள்ள பாடி மெஷர்மெண்ட் டிசைனுக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த 3 பார்த்தீங்களா, 3 இதே சேம் 3 வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் நான் அகலமாக போடுவான், டிசைன் கொஞ்சம் நல்லா அகலமாக தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 3 இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம். பட் மேலே என்ன வைக்கிறீங்களோ சேம் அதே கீழே வச்சுக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம லைனிங்லாம் வெட்டியாச்சு, சாரி லைனிங்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம அடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தர மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அதனால் நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணி பார்த்தீங்களா, இது வந்து 1/4 இன்ச் தள்ளி வெட்டிங்க உள்ள. இந்த மாதிரி வெட்டிங்க. இந்த மாதிரி ஷேப் நமக்கு வந்துடும். நெக் டிசைன் நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும் நமக்கு அழகாக. சரிங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி ஃபுல் ஷேப் அழகாக வந்துடும், பக்காவாக வந்துடும். ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து இந்த கேன்வாஸ் நீங்கள் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துங்க. இப்போ நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே போட்டு கரெக்டாக கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த ஷேப் நீங்கள் அப்படியே வெட்டிங்க. இந்த மார்க்கை போட்டு பார்த்தீங்க, இந்த ஷேப் அப்படி அழகாக இப்படியே வெட்டிங்க. வெட்டிட்டு இது கரெக்டாக அப்படி மார்க் போட்டுக்குங்க. சைட்லேயும் அதே மாதிரி மார்க் போட்டுக்குங்க. ஆனால் அதில் நான் உங்களுக்கு டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிங்க. ஏன்னா நம்ம 1/4 இன்ச் லைனிங் பிடிச்சி அடிப்போம் பார்த்தீங்களா, அதில் குறையும். அதனால் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிங்க சைடில் மட்டும். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் தேவைப்படுற உள்ள கேன்வாஸ். இந்த மாதிரி வெட்டிங்க. ஓகே, அடுத்த ஸ்டிச்சிங் பார்க்கலாம் கண்டினியூவாக. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம அப்படியே அடிச்சு நெக் வந்து அடிச்சு அப்படி திருப்பிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம கண்டினியூவாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடிச்சு திருப்பி அப்படின்னு நமக்கு நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு அழகாக சுற்றி அடிச்சிருங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ தொடர்ந்து இது பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அடிச்சாச்சு, அப்படி கட் பண்ணி எடுத்துலாம். கரெக்டாக சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கணும். இந்த டர்னும் திரும்ப சைடு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மேலே திருப்பி ஒரு தேல் போட்டால் போதும். இப்போ திருப்பி தேல் போடுவோம் இல்லையா, சுற்றி தேல் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம நெக் ஷேப் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வெட்டிட்டோம். இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து அடிச்சு திருப்பிட்டோம். மேலே வந்து அவுட்டில் ஒரு தேல் போட்டோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளாத் நிறைய வெட்டிங்க. எவ்வளோ இந்த சுற்றி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெட்டிட்டு, நம்ம இது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச். சரிங்களா? இப்படி 3, இப்படி 3 இன்ச். இது வந்து இப்படி வச்சுட்டு ஒரு டைம் க்ளோஸை பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெட்டிட்டீங்க.
இப்படி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒவ்வொன்றும் நம்ம அட்டாச் பண்ணுறதா வேலை. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிடுங்க. சூப்பராக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு லேஸ் வைக்கலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு கோல்டு லேஸ், ரொம்ப நல்லா குவாலிட்டியான லேஸ் வைங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து லேஸ் அழகாக வச்சு விட்ருங்க. வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லென்த்தாக நல்ல லென்த் ஒரு 20 இன்ச் இந்த மாதிரி டபுள் கிளாத் எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வர மாதிரி சரிங்களா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அகலமாகவே இருக்குது, பட் கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு இன்ச் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கோல்டு கிளாத் அடிச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி அதுக்கு சேம் ப்ளவுஸ் அதே கிளாத்தில் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு திருப்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கு. இந்த மாதிரி ரெண்டையுமே இந்த கோல்டு கிளாத்து இது ரெண்டையுமே திருப்பிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து ஒரு கையில் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப் நீட்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 கிளாத் ரெடி பண்ணிடுறோம். இது ரெண்டையுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை அட்டாச் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸ் ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுற்றி ஒரு மார்க் போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ண போதும், நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டாம், அது வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம கிராஸாக வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தேவைப்படுது. ஓகே, இதே அளவுக்கு நம்ம எல்லாமே வெட்டிக்கலாம். சரிங்களா, எல்லாத்தையும் வெட்டிட்டு முடிஞ்சது. இப்படி நம்ம ஒவ்வொன்றும் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அட்டாச் பண்ணணும் டோட்டலாம் இதே ஷேப்பில்.
அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அடுத்து இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. நல்லா ஸ்டிச் போட்டு கட் பண்ணிவிட்டு அப்படி மாற்றி இந்த மாதிரி. அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான் தேவைப்படும். இதுக்கு தேவைப்படாது. இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு ஸ்டிச் போட்டாங்க. அடுத்து இப்படி மேலே வரணும். இது கீழே போகணும். மாதிரி மேலே கீழே இப்படி மாற்றி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் மாற்றி வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு கரெக்டாக ஷேப் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் டச் நீட்டாக வரும். சுற்றி தையல் போட்டுடலாம். அப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம சுற்றி தையல் போட்டுடலாம். சுற்றி நல்லா தையல் போட்டுருங்க. தையல் போட்டாச்சு. தையல் போட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். சுற்றி அவ்வளோதான். நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். அப்போ அடுத்து அப்படியே லைனிங் வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். வச்சு அட்டாச் பண்ண முடிஞ்சது வேலை. சிம்பிள். ஒரு சூப்பரான ஒரு டிசைன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப ஒரு நல்ல டைமிங் ரொம்ப அதிகமாக எடுக்கிற டிசைன் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். தேங்க்யூ.